ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். பருப்பு நான் 100 கிராம் எடுத்து வச்சுக்கிறேன். காய்கறிகள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், பச்சை மிளகாய், தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் புளி கொஞ்சோண்டி, தேங்காய் கொஞ்சம், இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம மல்லி இலை, கருவேப்பிலை, உப்பு, தேவையான பொருளாக நான் உங்களுக்கு போடும்போது அப்பப்போ அப்படி காட்டுறேன், பார்த்துக்கிறேங்க. பருப்பை ஃபஸ்ட்டு நான் இப்போ வேக வைக்க போகிறேன். அதில் வெள்ளைப்பூடும், வெங்காயம், கொஞ்சம் சின்ன ஜீரகம் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி சட்டியில் தான் பருப்பை வேக வைக்கிறேன், குக்கரை வைக்கலை. வெங்காயம் போட்டு வெள்ளைப்பூடையும் போட்டிருக்கேன். இதில் சின்ன ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சள் பொடி, காயம், கட்டி காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது நல்லா கொதி வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துட்டு நம்ம இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறோம். குக்கர்லேயும் வேக வைக்கலாம், ஆனால் இந்த மெத்தட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போடலாம். சிம்மில் போட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பருப்பு விரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறி எல்லாத்தையும் போட்டு நெருக்கி வச்சுக்கணும்னா காய்கறி எல்லாத்தையும் போட்டேன். அப்புறம் இதில் மிளகாத்தூள், ஓகேங்களா? அது நான் குட்டி ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன், அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், ஓகேங்களா? காய்க்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். ரெண்டாவது நம்ம எல்லாம் கூட்டி முடித்த பிறகு தேவையான அளவு நம்ம ரெண்டாவது உப்பு போட்டுக்கலாம். இந்த இதில் நம்ம காய்கறிகளை வதக்கியும் போடலாம், அது ஒரு மெத்தடு. அதை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வீடியோ போடும்போது கண்டிப்பாக போடுறேன். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா காய் வேகட்டும். நல்லா இப்போ நமக்கு கொதி வருது. நான் ஒரு கிண்டி கொடுத்துக்கிட்டு அப்படி மூடி வைக்க போகிறேன். காய் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி, அப்புறம் ஜீரகம் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது சாம்பார் பொடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பூனுக்கு நான் தலை தட்டை 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உப்பு, அப்புறம் காய்கறி போட்டேன். இப்போ குழம்புக்கு போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்கி நான் அப்படி சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். நல்லா கொதித்து சாம்பார் ரெடி ஆகிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாம்பாருக்கு மல்லி இலை, கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம் பருப்பு, எண்ணெய் காஞ்செண்ணெய் போட்டுக்கிறேன். இது வெங்காய வடகத்தில் உள்ள தூள். இதை போட்டு தான் நம்ம இன்றைக்கி தாளிக்கிறோம். ஓகேங்களா? அந்த சின்ன சின்ன வெங்காயம் இருக்கும்ல, அது, கருவேப்பிலை, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாளித்து நம்ம வீட்டில் சாம்பார் ரெடி ஆகிட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இதேமாரி நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும்.
வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி தான் கேட்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு பழகிட்டு இருக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள். எதுவும் இதில் வந்து மாற்றி அமைக்கணும் என்ற உடனே நீங்கள் வந்து கமெண்டில் வந்து ஷேர் பண்ணலாம். நான் அதை மாற்றிக்கிறேன். தேங்க்யூ.